ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ரவா கோதுமை தோசையும் கத்திரிக்காய் சட்னி தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை ரவை வறுத்த ரவையாக இருந்தாலும் சரிங்க, இல்லை வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி, 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரவை மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். ரவை நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம தொட்டுக்க ஒரு சட்னி செஞ்சிடலாங்க. வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 6-7 பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகாய் 7-8 சேர்த்துக்கலாங்க. இது காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு 7-8 சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம செடியில் பறித்து இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கத்திரிக்காயை அந்த எண்ணெயிலே நல்லா வேகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா வேகட்டும். இப்போ இது கூட ஒரு 4 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு 1/2 மூடி தேங்காய் அந்த மாதிரி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதோட கலந்து விட்டுடலாம். இந்த சட்னி கெட்டியாக சாப்பிட்றப்ப தாங்க நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி கலந்துடாதீங்க. இந்தளவுக்கு இருந்தாலே போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. வழக்கம் போல் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் சட்னி நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ ரவை நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நல்லா 1/2 மணி நேரமே ஆயிடுச்சு. நல்லாவே ஊறிடுச்சுங்க. தண்ணி சுத்தமாக இல்லை, நல்லா ஊறி சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு நல்லா மாவு கரைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரமாக எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுடலாம். ரவையெல்லாம் நல்லா நைஸாக மசிஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு கோதுமை மாவு ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ அது கூட சேர்க்குறதுக்கு ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கை விட்டு அமைக்கி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த மாவு கோதுமை மாவை தோசை ஊற்றிக்கலாம். வழக்கம் போல் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க. தோசை நல்லா ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு அதையும் நம்ம இது மேலே லைட்டாக தூவிக்கலாம். தூவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு தோசை நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை நமக்கு தயாராகிரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் ஒரே மாதிரி தோசை ஊற்றாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியான தோசையும் கொடுங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவும் சூப்பராக ஒரு டேஸ்ட்டான ரவா கோதுமை தோசை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க. ரவா கோதுமை தோசையும் கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.